அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். குரு வக்கர பலன்களை, புதன் வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம். தங்களுக்கு இந்த நேரத்தில் புதன் பகவான் தங்களுக்கு 4ஆம் இடத்திற்கு அதிபதி, 7ஆம் இடத்திற்கும் அவர் அதிபதி. புதன் சாதகமாக இருக்கிறார். கல்வி சம்பந்தமான கிரகம் புதன் சாதகம். மாணவர்கள் நன்கு படிப்பர், கிரகிப்பு திறன் மேம்படும், உயர் கல்விக்காக முயற்சி செய்யலாம், நினைவாற்றல் அதிகரிக்கும். நன்கு படிப்பதால் பெற்றோருக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல பெயரை ஈட்டி கொடுப்பர். உயர் கல்விக்கு பண உதவி கிடைக்கும், ஸ்காலர்ஷிப் போன்றவை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு மேல் படிப்புக்காக அமெரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளுக்கு செல்லலாம். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். எந்த அளவுக்கு தொழிலில் முதலீடு செய்தார்களோ நல்ல லாபம் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் நன்மைகள் பெருகும். அவர்கள் எதிர்பார்த்த நேரத்திற்கு பணம் கைக்கு கிடைக்கலாம். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு லாபம் உண்டாகும், சம்பள உயர்வு உண்டாகும், ப்ரொமோஷன் கிடைக்கும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். இந்த நேரத்தில் குரு 5ஆம் இடத்திற்கு வக்கரமாகி சென்றுள்ளார். குருவினாலும் தங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்றங்கள் கிடையாது. ஆகவே மீனராசினருக்கு புதன் வக்கரம் அடைவதால் நன்மைகள் அதிகரிக்கும். மாணவர்கள் நன்கு படிப்பர், போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர். வியாபாரத்தில் நல்ல லாபம் உண்டாகும். ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபட்டுள்ளோருக்கு லாபங்கள் அதிகரிக்கும். யூக வணிகத்தில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். அடுத்து அவர்களுக்கு தங்கத்தில் முதலீடு செய்யலாம். தரகு கமிஷன் ஏஜென்சி தொழில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்ததுக்கு மேலாக பண வரவுகள் கிடைக்கலாம். ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு இதுவரை தடங்களாகி இருந்தால் இனிமேல் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கு நல்லபடியாக பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கும். ஆக இது ஒரு பொன் போன்ற காலம். இதை நல்லபடியாக உபயோகித்து சேமிப்புக்கு வழி தேடுதல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள புதனை வழிபாடு செய்யுங்கள், மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யுங்கள். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் என்ற மந்திரத்தை 16 முறை கூறுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகும்.